சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதாவினுடைய விடுதலை குறித்த இந்த சிறப்பு விவாத செய்தி தொகுப்பு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். சமூக நலவாரிய சேர்மன் மற்றும் அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் CR சரஸ்வதி நம்மோடு இணைகிறார். வணக்கம். தமிழக பாஜகவினுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவரான திரு நாராயணன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு NGR பிரசாத் சட்ட வல்லுநர் வழக்கறிஞர் நம்மோடு இணைகிறார். ஹாய் சார். ஒரு வழக்கறிஞராக சட்ட வல்லுநராக அடிப்படையில் இந்த தீர்ப்பை குறித்த உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த தீர்ப்பு ஒரு பொலிட்டிக்கல் சர்டனிட்டி கொடுத்துருக்கு. இவங்க ஆட்சிக்கு திரும்பி வருவாங்க. மக்கள் வாக்களித்ததை இப்போ வச்சு இப்போ அவங்க திருப்பியும் ஆட்சிக்கு வருவாங்க. தேர் வில் பி an element of political governance and political certainty நினைக்கிறேன். அந்த தீர்ப்பை வரவேற்கக்கூடியது தான் நான் நினைக்கிறேன். இப்போது இதற்கு முந்தைய அமர்வில் பேசிய திரு முராரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முழுமையாக ரத்து செய்வது போன்ற அல்லது அதற்கு எதிராக முற்றிலும் விடுதலை 4 பேரும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேள்விக்குறியாக்குவது போல இருக்கிறது. அது எந்த அளவிற்கு பாசிபிள் எனக்கு தெரியல. இது ஒரு பயஸ்டோன்னு கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த மாதிரியான ஒரு பார்வையோடு நீங்கள் ஒரு சட்ட வல்லுநராக அதற்கான அப்படி பார்க்கிறீர்கள் அல்லது சட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் இடமும் இருக்கிறதா? இப்படி ஒரு தீர்ப்பு அளிப்பதற்கான சூழல் மேல்முறையீட்டு மனுவில் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அரசியல் ரீதியாக நான் கடைசி வரேன், ஏன்னா நிறைய நீங்க மகிழ்ச்சியோடு காத்திருப்பீர்கள். அரசியல் ரீதியாக திரு நாராயணன், பாஜக தொடர்ந்து வைத்த வாதம் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், பாஜக தலைமையில் அல்லது பாஜகவினுடைய கூட்டணியோடு இணைந்து என்பது போன்ற வாதங்கள்லாம் வைத்து அதற்கு ஏற்ற அரசியல் நகர்வுகளை நீங்களும் கூட செய்து வந்தீர்கள். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இது ஒருவேளை உங்களுக்கு பின்னடைவு, உங்களுடைய முயற்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. நாம் அதை சட்டம் தன் கடமையை செய்தது என்று வரவேற்றோம். அதே போல் இன்னொரு நீதிமன்றம், அதற்கு மேலுமை நீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துள்ளது. நம்மை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்றைக்குமே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் சொல்கிறோம். அதே போல் சட்டத்தை மதிக்கிறோம். அதனால் இதனால் ஒரு பின்னடைவு என்பதோ அல்லது இந்த வழக்கினால் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம்ன்றதெல்லாம் இல்லை. we are also a political party. நாங்கள் அகில இந்திய அளவில் இன்றைக்கு அதிக மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில், இந்தியாவில் தான் தமிழகம் உள்ளது. கண்டிப்பாக எப்பொழுதும் போல முனைப்புடன் செயல்பட்டு ஒரு நல்ல திறனுள்ள ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். அன்றைய நீதிமன்ற தீர்ப்பு வந்தபொழுதும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொன்னோம். இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறோம். இந்த வழக்கிலே இப்பொழுது அந்த ரிலீஃப் கிடைத்திருக்கிற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அந்த 4 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுடைய தேசிய செயலாளரும் இதைத்தான் பதிவு செய்திருந்தார், வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். CR சரஸ்வதி, உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. முன்னதாக திருச்சியில் நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் என்ன மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறார்கள் என்பதை தருவதற்காக திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அங்கு திருச்சியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன பார்க்கலாம். வணக்கம் செந்தில். அதிமுக பொதுச் செயலாளர் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சியிலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது இந்த திருச்சி மேலரன் சாலையில் இருக்கிற அதிமுக எம்எல்ஏவுடைய கிழக்கு எம்எல்ஏவுடைய அலுவலகம், அரசு தலைமை கொறடாவுடைய அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கே தொண்டர்கள் காலையிலிருந்து மிகுந்த உற்சாகத்தோடு தங்களுடைய இனிப்புகளை வழங்கியும் ஆடி பாடியும் கட்டி பிடித்தும் கண்ணீர் மல்க தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டர்களுடைய உற்சாகம் காலையில் இருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய மகளிரினரும் மற்ற தொண்டர்களும் இந்த வெற்றியை தங்களுக்கான வெற்றியாகவே பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கடந்த செப்டம்பர் மாதம் இந்த தீர்ப்பு வெளிவந்த பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக முதல்வராக இருந்தார். தன்னுடைய இந்த தீர்ப்பின் வழங்க அந்த முதல்வர் பதவியும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியும் இழந்தார். அவர் மீண்டும் முதல்வராக வேண்டும், மீண்டும் திருச்சியிலே ஸ்ரீரங்கத்திலே அவர் போட்டியிட வேண்டும் என்பதே இந்த தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம் தொண்டர்களுடைய உற்சாகத்தை. நான் கூட பேச முடியாத அளவிற்கு தொண்டர்கள் தங்கள் உற்சாக வெள்ளத்திலே இருக்கிறார்கள். இந்த தொண்டர்களுடைய உற்சாகம் கட்டுப்படுத்த முடியாமலும் மிகுந்த மகிழ்ச்சி அவர்கள் ஆரவாரத்தோடு இருக்கிறது.
இப்பொழுது மகேஸ்வரன், அங்கே இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக உங்களால் உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள இயலாத அளவிற்கு அங்கே தொண்டர்கள் உற்சாகத்தில் இருப்பதை எங்களால் உணர முடிகிறது. நன்றி மகேஸ்வரன். திருச்சியிலிருந்து உங்களுடைய தகவல்களுக்கு சொல்லுங்க. சிஆர் சரஸ்வதி, எப்படி உணர்கிறீர்கள்? தர்மம் ஜெயிச்சிருக்கு. நான் முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தபடியா இந்த 7 மாசமா அம்மாக்கா பிரார்த்தனை பண்ண கட்சி தொண்டர்களுக்கும், எங்களுக்கு உறுதுணையா இருந்து ஆறுதல் சொன்ன தமிழக மக்களுக்கும், இன்றைக்கு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிற நீதியரசர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஏன்னா அம்மா எந்த தவறும் செய்யலை. ஷீ இஸ் நாட் அ கரப்டட் லீடர் அட் ஆல். அவங்கள பொறுத்த வரைக்கும் தனக்காக சொத்து சேர்த்துக்கணும், அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃபே மக்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்ல. ஆனானப்பட்ட ராமருக்கே, கடவுளுக்கே வனவாசம் போன கால வரலாறு நமக்கு தெரியும். ஒரு இடைவேளை, ஒரு பேட் டைம். இந்த 7 மாசம் எங்க அம்மாவை நாங்க பார்க்க முடியாம மகிழ்ச்சியை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. கொஞ்சம் சிரமமான கேள்வி தான் இருந்தாலும் நான் திமுகவினுடைய சார்பாக இந்த திரு வழக்கறிஞர் மோகனிடம் கேட்ட அதே கேள்வி தான் கேட்கிறேன். அப்பொழுது தட் மீன்ஸ் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தவுடன் நீதி வென்றது என்ற ஒரு வார்த்தையை திமுக பயன்படுத்தியது. இப்பொழுது அதே வார்த்தையை பயன்படுத்துமான்னு கேட்டேன். இப்போ நீங்க தர்மம் என்றதுன்னு பயன்படுத்தக்கூடிய இதே வார்த்தையை ஏன் அப்ப தட் மீன்ஸ் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு வந்தபொழுது உங்களால் பயன்படுத்த இயலவில்லை? எப்பொழுதுமே அந்த நீதி வென்றதுங்கிற வார்த்தை அவரவருக்கு சாதகமான சூழல் வருகின்ற பொழுது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. சொல்லியிருக்கேன். இப்போ அதாவது நீதி குன்ஹாவுடைய தீர்ப்புக்குள்ள நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் இந்த வழக்கில் ஒரு 65 கோடி ரூபாய் உள்ள வழக்கில் ஒரு 100 கோடி ஃபைன் போட்டதா மிகப்பெரிய வழக்கறிஞர் ஐயா இங்க உட்கார்ந்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோமா? ஸோ எனிஹா அவருடைய கருத்துக்களை அவர் சொல்லிட்டு போனார். அந்த கருத்துக்களுக்கும் சரி, எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த தீர்ப்புக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இது இடைக்கால அவர் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. இது நிச்சயமா இறுதியான தீர்ப்பு அல்ல. மேல்முறையீட்டில் எங்கள் அம்மா ஒன்றும் இல்லைங்க. 2001 வரலாறு சாருக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. 2001 இல்லைங்க, ஒரு நிமிஷங்க. அம்மா இந்த வழக்குல இருந்து வெளியில வரணும், நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம்னு நினைச்சிருந்தா 2001 அப்போ எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அன்னைக்கே சொன்னார் அம்மா கிட்ட, அம்மா நீங்க ஒரு சட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க, சட்டமன்றத்தில் நாங்க ஆதரிக்கிறோம். இந்த வழக்கு முதல்ல லஞ்சம் ஊழலோ ஊழல் வழக்கோ இல்லைங்க, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததான வழக்கு இது. இதே சட்டமன்றத்திலேயே நாம் தள்ளுபடி செய்யலாம்னு சொல்லும் போது ஒரே வார்த்தை, எங்கள் அம்மா நீங்க நினைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கே வரலாறு ஞாபகம் இருக்கும். வீராணம் ஊழல்ல விஞ்ஞான ரீதியான குற்றவாளி கருணாநிதினு சொன்னப்போ அவர் வழக்க போய் கோர்ட்ல சந்திச்சு வெளியில வரல, சட்டமன்றத்துல சட்டம் இயற்றி அதற்கு திரு எம்ஜிஆர் பிரசாத் அவர்களிடம் கேட்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருந்ததா? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி சட்டமன்றத்திலேயே இந்த வழக்கை நேர்த்து போக செய்திருக்க முடியும். சட்டமன்ற நம்பிக்கை சட்டபூர்வமாக நீங்க சொத்து சேர்க்கல அப்படின்ற அந்த சார்ஜ் டிராப் பண்ண முடியாது. லெஜிஸ்லேச்சர் யூஆர் சப்ஜெக்ட் டு த லா. சட்டம் என்ன இருக்குதோ அதுக்கான அடிப்படையில் தான் நம்ம ட்ரையல் போய் தீர்ப்பு பண்ணோம். அவங்க 66 கோடி அதிகமாக வச்சுன்றாங்க, அது வேறு சமாச்சாரம். அது சட்டமன்றத்தில் இந்த தீர்ப்பை கூட முடியாது. அப்படின்னா ஜுடிஷியரி தேவையே இல்லையே. இல்லையே, திரு கருணாநிதி அவர்கள் வரலாறுல இருக்குல்லங்க. நீங்க வீராணம் கொலா அவர் மேல விஞ்ஞான சர்க்காரியா கமிஷன் வந்தப்போ ஐயா நீதிபதியா இருந்த அன்னைக்கு இருந்த ஐயா சர்க்காரியா அவர்கள் சொன்னாரு விஞ்ஞான ரீதியான குற்றவாளி கருணாநிதி அவர்கள். அவர் ஒண்ணு வழக்குல போய் அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்த மாதிரி வரலாறு இல்லையே. இல்லைங்க, கேஸ் போடணும்ன்றது ஒண்ணு, கேஸ் போட்ட பிறகு விடுதலை ஆகணுன்றது வேற. போடாம இருந்தாங்க வீராமன் கேஸ்ல நீங்க ரெண்டு விதமாக. இப்போ இதுல இந்த வழக்கை பொறுத்தளவுல மேல்முறையீடு கர்நாடகம் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்துகின்ற பட்சத்தில் கர்நாடகம் நிச்சயமாக செய்யும், அரசியல் காரணிகளுக்காக செய்யும் அப்படிங்கறத முராரி பதிவு செய்திருந்தார். இந்த இப்பொழுது விடுதலை என்ற இந்த தீர்ப்பிற்கே ஸ்டே வாங்கக்கூடிய ஒரு தற்காலிக தடை வாங்கக்கூடிய சூழல்கள் ஏதும் சட்டத்தில் இருக்கிறதா? அந்த மாதிரியான முயற்சிகள் ஏதும் கர்நாடக தரப்பு செய்யும்? சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்கலாம், ஸ்டே கொடுக்காம இருக்காங்க. ஸ்டே கொடுப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு விடுதலை வந்த பிறகு ஆட்சியில கவர்னன்ஸ் இருக்கும் போது அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்கான சட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு பவரே இல்லைன்னு சொல்ல முடியும். ஸ்டே தி சென்டென்ஸ்ன்றது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் அவங்க ஆட்சியில இருக்க வேணும், ஆட்சி நடத்தலாம். இப்போ அக்விட் ஆகிருக்காங்க, அக்விட்டல எப்படி ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மிக விரைவாக சட்டப்பேரவை கலைத்துவிட்டு தமிழக சட்டப்பேரவை கலைத்துவிட்டு தேர்தலுக்கு அதிமுக தயாராகும் அப்படிங்கிற கருத்துக்களும் பரவலாக வைக்கப்படுகிறது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு சூழல் மிக விரைவாக தேர்தலை சந்தித்தால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அதாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பு கூட ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த தண்டனை கிடைத்தது. அதே போன்று பல பேர் இந்த நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டிலும் இது ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது அதே தண்டனை நீடிக்கப்படும் பல பேர் நினைச்சாங்க. ஆனால் அதற்கு மாறாக ஒரு
தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுபோல் ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வரலாம் என்கின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒருவேளை தேர்தல் என்று வந்தால் மக்கள் தான் முடிவு செய்ய போகிறார்கள். அதனால் மக்களை பொறுத்த இந்த கேள்வியோடு இதையும் கூட நீங்கள் உங்களுக்கும் கூட நினைவிருக்கும், தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரையிலே திமுக அடுத்த முறை அதிமுக, அதிமுக அடுத்த முறை திமுக, இப்படியான ஒரு வரலாறைத்தான் கடந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். குறிப்பாக 91 ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து 96 திமுக, அதன் பிறகு 2001 அதிமுக, இப்படி மாறி மாறி தான் வந்திருக்கின்றன. இந்த வழக்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அப்படி ஒரு சூழலை நிச்சயமாக இந்த முறை அது மாற்றப்படும். இந்த முறை எப்படி மாறலாம் என்று சொன்னால், இந்த 2 திராவிட கட்சிகளுமே இது போன்ற ஒரு சிக்கலில், அதாவது ஊழல் வழக்குகள் இது போன்ற சிக்கலில் இருக்கின்ற காரணத்தினாலும் மத்தியிலே ஒரு வருட காலம் ஒரு அருமையான நிர்வாகத்திறன் கொண்ட லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதாலும், பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஒரு வருடமாக 1.5 வருடங்களாக மிக சிறந்த களப்பணியில் இறங்கி மக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களுடைய அமைப்புகளை பலப்படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திறம்பட ஒரு நல்ல தேர்தலை சந்திக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால், மக்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த முறை மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாற்றமாக பாரதிய ஜனதா கட்சி வருவது என்றால் மிக மகிழ்ச்சி தானே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் பார்வை நீங்கள் நிச்சயமாக எதுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் கடந்த காலங்களில் அவ்வாறாகத்தான் இருந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 91 முதல் 96 வரையிலான அஇஅதிமுகவின் மீதான விமர்சனங்கள், தொடர்ச்சியான வந்த ஊடகங்களில் வந்த செய்திகள், திருமணம், இது மாதிரியான பல விவகாரங்கள் 96 திமுகவிற்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. 96 முதல் 2001 வரையிலான திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளும் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களும் ஊடகங்களில் வைக்கப்படவில்லை. இருந்தாலும் 2001 அதிமுக தான் வருது. 2001 அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு, 40 தொகுதியிலும் அவர்கள் தோல்வியை தரக்கூடிய ஒரு நிலை. அதன் பிறகு திமுக வெற்றி பெறுகிறது, மீண்டும் அதிமுக வெற்றி பெறுகிறது. அப்போ இந்த வழக்குகள், இந்த பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி மாற்றி மாற்றி வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் கேரளாவை போலவே தமிழகத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்வையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சரித்திரம் திரும்புகிறது தான் சொல்லுவேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பார்த்தவங்க நீங்கள் ரிப்பீட்டடாக அவர் வந்து திருப்பி அவர் தான் வந்துட்டு இருந்தார். அந்த சரித்திரம் இப்போ மறுபடியும் வரப்போகுது. ஏன்னா நான் அப்பார்ட் ஃப்ரம் டிபேட்டில் பேசுறதுக்காக சொல்ல, நான் ஸ்போக் பர்சன், தமிழ்நாடு பூரா நான் கூட்டங்கள் போகிறேன். இன்றைக்கு தமிழக மக்களுடைய நிலைமை, இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, திமுக ஆட்சியில் பெரிய குற்றச்சாட்டு இல்லை. திமுக ஆட்சியில் போய் இவ்வளோ சேனல்ஸ் இல்லை. இவ்வளோ சேனல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தினம் டிபேட் வச்சு திமுக ஆட்சியில் நடந்த அத்தனை அவலங்களையும் நீங்கள் தினம் இங்கே உட்காந்து பேசியிருக்கலாம். அன்னைக்கு வந்து இவ்வளவு சேனல்ஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து திமுக ஆட்சியில பெரிய குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது திமுக தமிழ்நாட்டில். அவங்க குடும்பத்தை தவிர சினிமா துறையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், கல்வியா இருந்தாலும் அத்தனையும் அந்த குடும்பத்துக்குள்ளதான் இருந்தது. யார் சுதந்திரமா செயல்பட்டாங்க? எந்த தொழில் சுதந்திரமா நடந்தது? மக்களுக்காக அவங்க சொல்றேன். நீங்க பரஸ்பரம் அதிமுக திமுக 2 கட்சிகளும் பரஸ்பரம் வைத்துக் கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது வேறு. நான் சொல்றது பொதுவெளியில் நீங்க இப்ப 2G பற்றி மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வைக்கப்பட்டது. முதலில் கொண்டு வந்தவரே புரட்சித் தலைவர். அதுதான் 96 அதிமுகவிற்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனங்களை போல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக வைக்கப்பட்ட விமர்சனங்களை போல ஒரு சூழல் இந்த 96 2001 2006 இல்லை அப்படிங்கறத சொல்ல வரேன். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் நான் சொல்றேன் மிஸ்டர் செந்தில். இன்னைக்கு மக்களுடைய மனநிலை இந்த அம்மாவுடைய இந்த டேர்ம்ல அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிற திட்டங்கள். நீங்க தொடர்ந்து பதிவுங்க. அம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், தமிழகத்தின் அம்மாவை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தட் மீன்ஸ் அதிமுகவினுடைய அம்மாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அக்கா என்று பாஜகவினரால் அழைக்கப்படக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமதி தமிழிசை, தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க? தீர்ப்பை சற்று ஆச்சரியமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு வழக்கில் இருந்து வெற்றி பெற்றதற்காக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் மேல்முறையீடு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனது தாழ்மையான கருத்து என்ன என்றால், ஒரு வழக்கு நடந்து கொண்டிருப்பதால் தமிழகத்தில் வழக்கமான செயல்பாடுகள் எதுவுமே நடைபெறாமல் இருந்தது. ஊழல் வழக்கினால் தமிழகமே தலைகுனியும் நிலை ஏற்பட்டது. அப்படி இல்லாமல் இனிமேலாவது தமிழகத்தில் ஏன் இந்த குற்றங்கள் நடக்கிறது, எதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது, ஏன் இவ்வளவு ஊழல் வழக்குகள், ஏனென்றால் இப்பொழுது பொதுத்துறை நிறுவனத்தின் மீது மிக அதிகமான ஊழல் வழக்குகள் வந்திருக்கிறது. அதனால் இதை உடனே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இனிமேலாவது பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவையும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் முதலில் எனது ஆரம்ப கருத்து. இது மறுபடியும் வழக்கை இழுத்துக்கொண்டு பொதுமக்கள் உதாசீனப்படுத்தப்படக்கூடாது,
புறந்தள்ளக்கூடாது பொதுமக்களின் தேவை என்பது எனது கருத்து. பின்பு வழக்கு நடைபெறட்டும். ஆனால் வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு குற்றவாளி வெளியே வந்து விடக்கூடாது, ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. நீதித்துறை மீது நம்பிக்கை வரும் அளவிற்கு இனிமேலாவது வழக்குகள் நடைபெற வேண்டும். நன்றி நன்றி டாக்டர் தமிழிசை. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. இப்போ அவர் இங்கே சொல்கிற போது ஏற்கனவே இந்த கருத்து பரவலாகப்படுகிறது. ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு சூழல் இருந்ததோ, ஒரு தேக்கம் இருந்ததோ அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் பொது மேடையில் அதை மறுக்கக்கூடும், ஆனால் நீங்களும் கூட அதை உள்ளபடியே உணர்ந்திருப்பீர்கள் தான் தோணுது. இந்த பார்வை அப்படிங்கிறது அப்போது ஜெயலலிதாவை ஒப்பிடுகின்ற பொழுது அந்த நிர்வாக திறமை ஓபிஎஸ் அவர்களிடம் இல்லை அப்படின்னு எடுத்துப்பீங்களா? ஏன்னா அந்த தண்டனை பெற்ற பிறகு அவர் பதவியில் இருந்த நிலையில் நடைபெற்ற அதிமுக ஆட்சி என்பது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. அதற்கு மாற்று கிடைத்தால் கூட சந்தோஷம் தான் தமிழ் கேட்கிறேன். பொதுப்பணித்துறை எல்லாம் பேசுறாங்களே, இவங்க இவ்வளவு வருஷமா கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு தான் இருக்காங்க. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் ஏன் ஒருத்தரும் வாய் திறந்து எதுவுமே பேசல? அதுதான் சரி, அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு எல்லாமே கொடுத்தா அதற்கு உண்டான பதில இன்னைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. we are ready to face it. இது பொய்யான குற்றம். இப்போ குமாரசுவாமி பிரச்சனை வந்தப்போ முன்னாள் அமைச்சர் அம்மா கைது பண்ணி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்லி கைது பண்ணி நடவடிக்கை எடுத்தாச்சு. இடையில ஒரு கேஸ் கோயம்புத்தூர்ல ஒரு கவுன்சிலரை பத்தி, பாலன் அவரை பத்தி ஒரு கேஸ். அது உண்மையில நடந்தது என்னன்னா, அந்த ரேஷன் கடையில வேலை செய்யறவர் வந்து 13 வருஷமா அந்த இடத்துல வேலை செய்யறாரு. அதை நான் வெளியில சொல்ல விரும்பல, நடந்த உண்மையா தான். அவருக்கும் அங்க இருக்கிற வேறொரு பெண்ணுக்கும் ஒரு தவறான அதனால அந்த குற்றச்சாட்டு என்பது, அந்த கவுன்சிலர் மேல வைத்த குற்றச்சாட்டு என்பது ஒரு தப்பா. ஏங்க 13 வருஷம் நான் இங்க தான் வேலை செய்வேன், இங்க இருந்து நீ டிரான்ஸ்ஃபர் பண்ண சுயநலத்துக்காக அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு அது அரசாங்கத்துக்கு மேல பழி போடுறது, இதனாலதான் சொல்றதா இன்னைக்கு வழக்கமாயி போச்சு. நான் பேசுறேன், இந்த தற்கொலை பற்றி பேசினால் எனக்கு இயல்பாக வேறு சில விஷயங்கள் நினைவு வந்துவிடும். இந்த பொதுப்பணித்துறை விஷயத்துல எங்களுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியது 100க்கு 100% சரி. என்று சொன்னால் உண்மையிலேயே கடந்த 6 மாதங்களாக தமிழக அரசினுடைய நிர்வாகமானது செயலிழந்து அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் வர்க் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்களே சார், சொல்லலாம்ல சார், அவர் முடிச்சிட்டாரு, அப்போ கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்ல. சரஸ்வதி அவர்கள் சொல்வது அவருடைய பார்வையில் அவர் சரியாகத்தான், அவருடைய ஆளுங்கட்சி அந்த கட்சிக்கு ஆதரவாக அவர் பேசியாக வேண்டும். ஆனால் ஒரு ஒப்பந்ததாரர்கள் நேரடியாக ஒரு அரசு அலுவலகத்தின் முன்னால் மிகப்பெரிய பதாதைகளை வைக்கும் அளவிற்கு நாங்கள் 10 பேருடைய, அதாவது பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கினார்கள் என்று கூட சொல்லவில்லை, அதிக அளவில் லஞ்சம் கேட்டார்கள். இந்த டிஃபரன்ஸ் வந்து கரப்ஷன் இல்லை, மோர் கரப்ஷன். உறுதியாக அதுல வந்து சந்தேகமே இல்லை. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த வாட்ஸ்அப் மற்றும் பல ஊடகங்கள்ல நம்ம படித்தோம், ஃபுல்லாகவே படித்தோம். அதுல உண்மையிலேயே திடுக்கிடும் அளவிற்கு, வருத்தப்படும் அளவிற்கு, கண்டிக்கும் அளவிற்கு அந்த உரையாடல்கள் இருந்தன என்று சொன்னால், இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை அரசு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற சொன்னால், ஒரு அரசு உடனடியாக 1 மணி நேரத்திலே அதை சரி செய்திருக்க வேண்டும். இருவரையும், அதாவது யார் எந்த அரசு அதிகாரி, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறையை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்போ அந்த ஒப்பந்ததாரர்களையும் இந்த அரசு அதிகாரிகளையும் உடனடியாக அழைத்து குற்றம் புரிந்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கி. அதற்கு தமிழிசை சொன்னக்கூடிய காரணம் அப்படிங்கிறது ஒரு நிர்வாக தேக்கம் இருந்தது. இனி இவர் பதவிக்கு வந்தால் செய்யப்பட்டால் மகிழ்ச்சி தாங்கிறாரு. நல்லது. சட்ட ரீதியிலாக இப்போ இவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டு மீண்டும் கூட சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கலாம். அதன் பிறகு அவர் ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படலாம். அதற்கான காலகட்டங்கள் 6 மாதம் வரை இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையத்துடைய விதிகள். இவர் முதலமைச்சராக பதவி எடுத்துக்கொண்டு சட்டப்பேரவையை கலைத்துவிட்டு மீண்டும் சட்டப்பேரவைக்கான பொது தேர்தலையே சந்திக்கலாமா, அல்லது அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் சட்டப்பேரவை கலைக்கப்பட்டு பொது தேர்தலை சந்திக்க வேண்டும்? 6 மாதத்துக்குள்ள அவங்க வந்து அசெம்பிளியை டிசால்வ் பண்ணி எலெக்ஷனுக்கு போகலாம். She can go for the elections or she can get elected from any constituency. யாராவது ரிசைன் பண்ணி அந்த தொகுதியிலிருந்து அவங்க எலெக்ட் ஆகலாம். அவங்களுக்கு எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்களோ இட்ஸ் a political decision to be taken by them. உடனடியாக கலைச்சிட்டு பண்ணலாம், இல்லைன்னா முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வந்து எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் நடத்தலாம், தனி தொகுதியில் நின்று ஜெயிக்கலாம். எனக்கு அடிப்படையில் ஒரு சந்தேகம், பல வருடங்களாக நடைபெற்ற ஒரு வழக்கு, பல பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பு, 3 மாதத்திற்குள் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. பவானி சிங் நியமனம் செல்லாது என்று சொன்ன அந்த தீர்ப்போடு உச்சநீதிமன்றம் சிலவற்றை சுட்டிக்காட்டியது என்று முராரி இங்கு குறிப்பிட்டார். குறிப்பாக ஊழல் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை சீரழிக்கிறது என்பதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த தீர்ப்பை எழுத வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். இப்போ 3 மாதத்திற்குள்
இவ்வளவு பெரிய தீர்ப்பு, இத்தனை ஆண்டுகாலம் நடைபெற்ற ஒரு வழக்கினுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு அந்த தீர்ப்பில் முரண்பட்டு ஒரு தீர்ப்பை எழுதுவதற்கு என்பது சட்ட ரீதியில் சாத்தியமான விஷயமா? கரெக்ட். இப்போ செய்ததுதான் கரெக்ட். 18 வருஷமாக இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க மேலே ஜெயலலிதா மேலே குற்றம் சாட்டுறாங்க. இது பாதி வந்து அவங்க கூட டிஎம்கே கூட காரணம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு லண்டன் கேஸோடு ட்ரை பண்ணணும்னு போட்டு நீடிச்சாங்க. 18 வருஷம் ஆன கேஸை விரைவாக நடத்த வேண்டும். எதுக்குன்னா அவங்க எலெக்ட் ஆகி சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. தேர்ஃபோர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு எலெக்ட் ஆன சீஃப் மினிஸ்டர் கேஸ் இருக்கு, விரைவாக நடத்துங்கன்னு கேட்கறதுல எந்த விதமான தாமதமாக நடத்தினால்தான் நாம் வந்து கேள்விக்குறியாகும். சீக்கிரமாக நடத்துவது கேள்வி என்பது இவ்வளவு விரைவாக குன்ஹாவினுடைய தீர்ப்பை முற்றிலுமாக வாசித்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொண்டு ஒரு தீர்ப்பை, குன்ஹாவினுடைய தீர்ப்பிற்கு முரண்படுகின்ற ஒரு தீர்ப்பை இவங்க வந்து இல்லை நிரபராதி என்று விடுதலை செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பை எழுதுவது என்பது சட்ட ரீதியில் சாத்தியமான? ஏன் சாத்தியம் இல்லை? ஒரு மாசத்துக்குள் கூட செய்யலாம். அவரெல்லாம் இதன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பல கேசுகளில் ஒரு சாமானியனுடைய பார்வையில் அப்படிங்கிறது ஒரு கிழமை நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பிற்கு எதிரான ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் பெறப்படலாம், உச்ச நீதிமன்றத்தில் வேறு விதமான ஒரு தீர்ப்புகளை பெற முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ குன்ஹாவினுடைய தீர்ப்பு தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்ம குன்ஹா ஒரு தவறான தீர்ப்பை அளித்திருக்கிறார் என்று சொல்லுவீர்களான்னு கேட்கிறேன். அவருடைய கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி 36 crores வந்து அதிகமாக சொத்து வைத்திருக்கான்றது நிரூபிக்கவில்லை, அதுக்கு தகுந்த சாட்சிகள் இல்லை, அதுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை என்றது ஹைகோர்ட்டுடைய கண்ணோட்டம். ஹைகோர்ட் கேன் டிஸ்அக்ரி வித் குன்னா. குன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் தான் பண்ணணும்னு கிடையாது. ஹி கேன் ஆல்சோ டிஸ்அக்ரி தட் தேர் இஸ் நோ டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெல்த், அதெல்லாம் நிரூபிக்கவில்லை, அதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஹைகோர்ட் சொல்லலாம். என்னுடைய கேள்வி என்பது சட்ட ரீதியில் மட்டுமே தான் தீர்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன, சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. அப்படிங்கிற பட்சத்தில் குன்ஹா சில விஷயங்களை கோடிட்டு காட்டி அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பை எழுதுகிறார். இவருடைய தீர்ப்பினுடைய சாராம்சம் இன்னும் நமக்கு முழுமையாக வரவில்லை, ஒரு புறம் இருக்கட்டும். இவர் அதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை பதிவு செய்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே ஒரே விதமான சட்டங்கள் தானே, ஒரே விதமான சட்ட புத்தகங்கள் தானே. இதில் ஏன் இவர் பார்த்த பார்வை, குமாரசாமி எடுத்துக்கொண்ட பார்வைகளை குன்ஹா எடுக்க தவறிவிட்டார் அல்லது குன்ஹாவினுடைய தீர்ப்பு தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ வந்து ஒரு ஹைகோர்ட் வந்து செஷன்ஸ் கோர்ட் ஒரு ஆள் குற்றவாளி என்றார், ஹைகோர்ட்டுக்கு வந்து நிரபராதி என்றார். அவருடைய கண்ணோட்டம் அவங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு எவிடன்ஸ். ஹைகோர்ட் வந்து அது டிஃப்ரெண்ட் வியூ எடுத்துக்கலாம். குன்னா வந்து ஒரு பார்வையை பார்த்துருக்கலாம், அந்த பார்வை சரியில்லை என்று ஹைகோர்ட் சொல்வதற்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் கூட தீர்ப்புகள் பெரும்பாலும் நீதிபதிகளை நீதிபதிகளுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில்ங்கிறது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கணும். எவாலுவேட் பண்றது நீங்க கரெக்ட் இல்லையா? நீதிபதி தானே, நீதிபதிகள் தானே. ஒருத்தர் ஒரு இன்னும் விதமாக பார்த்துருக்கலாம். குன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்தாரு, இவர் வந்து ஃபேரா பார்த்தாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் அது ஜட்ஜிங்களை பொறுத்துதுங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனதோட அவர் வியூ வில் ப்ரிவைல். நீதிபதிகளை பொறுத்ததுதான் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இப்போ நீதிபதிகளை பொறுத்தது அப்படிங்கிற பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அல்லது ஒருவேளை வேறு ஒரு நீதிபதி இருந்திருந்தால் அல்லது உச்ச நீதிமன்றம் சென்றால், ஏன்னா நீதிபதிகளை பொறுத்து தான் அந்த பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வையோடு இதை அணுகினால் அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே பார்வைதான். எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா எந்த தவறும் செய்யவில்லை, அவர் லஞ்சம் வாங்கல, ஊழல் பண்ணல, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கல. எங்க இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, 7.5 கோடி தமிழ்நாடு மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துல இருக்க அத்தனை தமிழ் எங்க எல்லா வழக்கிலையும் அம்மா சந்திச்சுதான் வராங்கம்மா. டான்சி வழக்கில் கூட விடுதலை செய்யப்பட்ட எல்லா வழக்கையும் கோர்ட்ல நீதிமன்றத்துல சந்திச்சு விடுதலை நிச்சயமாக அதுல மாற்றுக்கருத்தே இல்ல, அதுல மாற்றுக்கருத்து இல்ல. உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் கோடிட்டு காட்டிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது நிரபராதி எந்த தவறும் செய்யவில்லை என்ற தளத்தில் விடுதலை செய்ததாக எனக்கு நினைவில்லை. உங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள், அந்த சொத்துக்களை மீண்டும் அரசிடம் ஒப்படைங்கள் என்று சொல்லி அந்த வழக்கமான வாக்கியங்கள் தானங்க அது. சாருக்கு தெரியும். இஃப் யூ சே சம் ஜட்ஜ்மென்ட் ஒரு ப்ரொசீஜர்ஸ் கோர்ட்ல சில வார்த்தைகள் இருக்கு, தட் they will definitely they will say. இந்த இதை பொறுத்தவரை வந்து நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுப்பவர்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் எந்த நீதிபதி தலையிடும் அம்மாவோட ஆட்சி இருந்தது இல்ல. உங்களுக்கு மற்ற கோர்ட்டு பெங்களூர் கோர்ட்ல வந்து கர்நாடகா கோர்ட்ல
கர்நாடகா நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டதனாலே அது தவறான தீர்ப்பு என்று கூட விமர்சிக்கப்பட்டது. காவிரி நதிநீர் பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்கப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. நல்லது. இப்பொழுது கர்நாடகத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டதாலே அது சரியான தீர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இது அரசியல் சூழல், வேற எதுவும் சொல்ல முடியாது. நீங்களும் இப்படித்தான் பேசியாக. நல்லது. நன்றி.